Namaste, welcome to Nifia's Online Hindi. February 2025 எக்ஸாம் நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ வாட்ச் பண்ணணும். பிரவேஷிகா பேப்பர் 1ல் கேட்கக்கூடிய 2 மார்க்ஸ். ஸோ இந்த கத்திய பாட்டில் கேட்கக்கூடிய 2 மார்க்ஸ், 2 மார்க்ஸ் வந்து நீங்கள் எழுதுவீங்க, 10 மார்க்ஸ். இந்த வீடியோவில் நான் சொல்கிற கொஷின்ஸை மட்டும் நல்லா படித்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அதுலேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வந்துடும். ஸோ இதுதான் வந்து கத்திய பாட்டு. இந்த கத்திய பாட்டில் இருக்க கொஷின் ஆன்சர்ஸ் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பேஜ் நம்பர் 63ல் ஃபர்ஸ்ட் கொஷின். இது வந்து உங்களுக்கு 7th ரோமனில் கேட்பாங்க, சரிங்களா? இந்த 2 மார்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு 7th ரோமனில் வரும். பேப்பர் 1. யக்ஞ கி சமாப்தி பர் வார்ஸ்ரவா கா நிஷ்டய கியா தா. ஆக்சுவலாக அவங்க வந்து ஒரு யக்ஞ கி சமாப்தி பர், ஆக்சுவலாக இவங்க வந்து எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ். யக்ஞ அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா யாகம் செய்வாங்க. இவங்க வந்து யாகம் செய்வாங்க. அந்த யாகம் வந்து முடியறச்ச அந்த யாகம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா ஏதோ ஒரு பொருளை வந்து இவங்க எடுத்து கொடுத்துருவாங்க. ஆக்சுவலாக அப்போ வந்து அந்த யக்ஞம் முடிஞ்சதுக்கப்புறமா இவர் என்ன கொடுக்கணும்னு நினச்சிருக்காரு அப்படின்னா, யக்ஞ சமாப்தி பர் வாஜஸ்ரவா என்ன நினச்சிருப்பாருன்னா, சாரி சம்பத்தி தட்சிணா கே ரூபமே தேனே கா நிஷ்டய கியா ஹை. சாரி சம்பத்தி அதாவது எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே வந்து நம்ம கொடுத்துடணும் அப்படின்னு நினச்சிருப்பார். ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு முக்கியமானது. சாரி சம்பத்தி தட்சிணா கே ரூபமே தேனே. ஸோ சாரி சம்பத்தி அப்படின்னா எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே எல்லா அசட்ஸுமே வந்து நம்ம மற்றவங்களுக்கு இதுவாக கொடுத்துடணும், இனாமாக கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லுவார். ஆக்சுவலாக தானமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவார் அந்த யாகம் முடிஞ்ச பிறகு. பேஜ் நம்பர் 63ல் இந்த ஃபர்ஸ்ட் கொஷின் மட்டும்தான் நல்லா படிச்சுக்கோங்க. नेक्स्ट पेज नंबर 72ல फर्स्ट क्वेश्चन. लेखिका ने अपने 3 बच्चों के नाम क्या क्या रखा था. ஸோ லேக்கிகா இந்த ஆத்தர் வந்து தம் 3 பசங்களுக்கு என்னென்ன பேர் வச்சுருந்தார் அப்படின்னா, ஹிட்லர், முசோலினி, ஸ்டாலின். ஹிட்லர், முசோலினி, ஸ்டாலின். இந்த கொஷின் படிச்சுக்கோங்க. அடுத்தது 5th क्वेश्चन. लेखिका पेज नंबर 73 5th क्वेश्चन. लेखिका क्यों जेल गए. இந்த ஆத்தர் வந்து ஏன் வந்து ஜெயிலுக்கு போனார் அப்படின்னா, இவர் வந்து அந்த சத்தியாகிரக மூமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த சத்தியாகிரக மூமெண்ட்டில் வந்து இவர் கலந்துப்பார். அதனால் இவரை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. लेखिका ने सत्याग्रह आंदोलन में भाग लिया அப்படின்னா டேக் பார்ட். he took part in सत्याग्रह மூமெண்ட் और इसलिए जेल गया. இதனால் அவர் வந்து ஜெயிலுக்கு போனார். नेक्स्ट पेज नंबर 78 फर्स्ट वन. आदमी अच्छाई का गुलाम कब बन जाता है. ஆத்மி அப்படின்னா மனுஷன், அச்சாய் கா குலாம் அதாவது நல்லது செய்கிறதுக்கான அடிமையா. குலாம் அப்படின்னா ஸ்லேவ், அடிமையா நல்லதுக்கு அடிமையாக எப்போ மாறுறான்னு கேட்குறாங்க. அச்சா உதாஹரன் ஏக் பார் பன் ஜானே பர். அச்சா உதாஹரன் அதாவது இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் பீப்புள் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு நல்ல உதாரணமாக இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா டைமும் ஸோ ஒரு முறை நல்ல பேர் வாங்கிட்டோம், எல்லார் முடியும் இவன் நல்லவன் அப்படின்ற ஒரு பேர் நம்ம கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், தொடர்ந்து எது செஞ்சாலும் இல்லை எனக்கு வந்து நல்லவன் அப்படின்ற பேர் கொடுத்துருக்காங்க, அப்போ நான் என்ன செய்யணும், எல்லாமே நல்லதாக தான் செய்யணும்னு சொல்லிட்டு அந்த நல்லதுக்கே அந்த நல்ல பேருக்கும் நல்லதுக்குமே அடிமையாக மாறிடுறான் ஹியூமன். ஸோ அச்சா உதாரணம், ஒரு குட் எக்ஸாம்பிள் நம்ம ஒன்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னா அச்சாய்க்கு குலாம் ஹோ ஜாத்தே, அந்த நல்லதுக்கான அடிமையாக மாறிடுறோம். लेखक के अनुसार सच्चा मित्र कौन है. இந்த லெசனோட ஆத்தரை பொறுத்த மட்டில் சச்சா மித்ர உண்மையான ஃப்ரெண்ட் அப்படின்றது யாருன்னு கேட்டிருக்காங்க. லேக்கே அனுசார் அப்படின்னா அக்கார்டிங் டு த ஆத்தர். சச்சா மித்ர வஹி ஹோத்தா ஹை. சச்சா மித்ர யார், நல்ல ஃப்ரெண்ட் யார் அப்படின்னா, ஜோ பீட் பர் பிரசன்ஸா ந கர்கே. பீட் பர் அப்படின்னா ஆக்சுவலாக சொல்லுவாங்களே நம்ம பின்னாடி பேசுவாங்க, முதுகுக்கு பின்னாடி பேசுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அதுதான் பீட் பர் அப்படின்னா முதுகுக்கு பின்னாடி பேசாமல். மூவ் பர் தாரிஃப் கர்த்தா ஹே. மூவ் பர் அப்படின்னா நம்ம முகத்தை பார்த்து நம்மளை பாராட்டுறான் இல்லையா, அவன் தான் உண்மையான ஃப்ரெண்டு. நம்ம முதுகுக்கு பின்னாடி கண்டதையும் பேசாமல் நம்ம முகத்துக்கு நேராக எதுனாலும் சொல்கிறான் இல்லையா, எதுனாலும் நம்மளை பெருமையாக பேசுகிறான் இல்லையா, அவன் தான் உண்மையான ஃப்ரெண்டு அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. ஸோ பேஜ் நம்பர் 78ல் 2 கொஷின்ஸ், ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் செகண்ட் ஒன். நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 83. ஸோ 83ல் பாருங்கள். ஸ்வச்சதா அபியான் மே கौन सा मंत्रालय लगे है. ஸ்வச்சதா அபியான் அப்படின்னா தூய்மை இந்தியா இருக்கு இல்லையா, ஸோ அந்த தூய்மை இந்தியா அப்படின்ற அந்த கேம்பெயினில் எந்தெந்த மந்த்ராலய் அப்படின்னா மினிஸ்ட்ரி, எந்தெந்த மினிஸ்ட்ரியில் வந்து பங்கு பெற்றுச்சு, எந்தெந்த மினிஸ்ட்ரியாக சேர்ந்து பண்ணிச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. கேந்திர சர்க்கார்க்கா, கேந்திர அப்படின்னா சென்ட்ரல், ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஷஹரி விகாஸ் மந்த்ராலய்,
ஷஹரி விகாஸ் மந்த்ராலய் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அர்பன் டெவலப்மெண்ட். ஷஹர் அப்படின்னா சிட்டி, ஸோ அர்பன். மினிஸ்ட்ரி ஆஃப் அர்பன் டெவலப்மெண்ட் और ग्रामीण विकास मंत्रालय, ग्रामीण ग्रामम, सो मिनिस्ट्री ऑफ रूरल डेवलपमेंट. गैर सरकारी संगठन, गैरना नॉन गवर्नमेंट इल्लादது, सो नॉन गवर्नमेंट ऑर्गेनाइजेशन. गैर सरकारी அப்படின்னா நான் NGOs. पेयजल और स्वच्छता मंत्रालय, पेयजल और स्वच्छता. पेयजल அப்படின்னா வந்து ஜல் அப்படின்னாலே வாட்டர்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸ்வச்சதா அப்படின்னாலே வந்து கிளீன்லினஸ், சானிடேஷன். ஸோ இது என்ன மந்த்ராலய் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சானிடேஷன். सार्वजनिक क्षेत्र, ஓகே, उपक्रम व निगम. सार्वजनिक क्षेत्र ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ் அண்ட் கார்பரேஷன். ஆதி மில்கர், ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் இந்த கேம்பெயினை வந்து நடத்துகிறாங்க. ஓகேங்களா? ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் அர்பன் டெவலப்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சானிடேஷன், அதுக்கப்புறம் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் அண்ட் கார்பரேஷன். ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் ஸ்வச் பாரத் அபியானை வந்து நடத்தினாங்க. नेक्स्ट पेज नंबर 88. कंप्यूटर में सबसे पहले किस भाषा के लिए कोड निर्मित हुआ? ஸோ கம்ப்யூட்டரில் ஃபஸ்ட்டு நிறைய பாஷைகள் இருக்குது. ஆனால் எந்த பாஷைக்கு வந்து ஃபஸ்ட்டு இவங்க செஞ்சாங்க, எந்த பாஷை வந்து ஃபஸ்ட்டு இவங்க கம்ப்யூட்டரில் உருவாக்குனாங்க அப்படின்னா अंग्रेज़ी. अंग्रेज़ीना என்ன? इंग्लिश. कंप्यूटर में सबसे पहले अंग्रेज़ी भाषा के लिए कोड निर्मित किया. ஸோ ஃபஸ்ட்டு இவங்க எந்த லாங்குவேஜ்க்காக கோட் ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்படின்னா अंग्रेज़ी, இங்கிலீஷ்க்காக தான். ஸோ செகண்ட் ஒன் அண்டு தேர்ட் கொஷின் மார்க் பண்ணிக்கோங்க. पेज नंबर 89. यूनिकोड की स्थापना किस उद्देश्य से की गई? ஸோ யூனிகோட் அப்படின்றத பண்ணணும் அப்படின்றதுக்கான ஆப்ஜெக்டிவ் என்ன, உத்தேசியம் அப்படின்னா அதுக்கான குறிக்கோள் என்னன்னு கேட்டிருக்காங்க. சபி பாஷாவோங்கோ வைஷ்விக் ஸ்தர் அப்படின்னா குளோபல் லெவலில், ஓகேவா? வைஷ்விக் ஸ்தர்னா குளோபல் லெவலில் ஏக் சமான் கோடு நிர்தாரித் கர்னே கே லியே. ஸோ குளோபல் லெவலில் எல்லா லாங்குவேஜஸ்க்குமே ஒரு சிமிலரான கோடு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், டிட்டர்மைன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்டிவ், அப்படின்ற ஒரு குறிக்கோளோட தான் யூனிகோடை வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, இன்ஸ்டால் பண்ணுவாங்க. ஸோ இன்ஸ்டாலேஷன் அதுக்கான ஒர்க்ஸ் பார்ப்பாங்க. ஸோ உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டேர்ம் வந்து இதுதான், வைஷ்விக் ஸ்தர் பர் ஏக் சமான் கோடு. ஸோ குளோபல் லெவலில் ஒரு சிமிலரான ஒரு கோடு வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பாங்க. नेक्स्ट पेज नंबर 95 फर्स्ट क्वेश्चन. पुराने ज़माने में किसे स्त्रियों की भाषा कहते हैं? புராணே ஜமானே அப்படின்னா ஓல்டன் டேஸில், முற்காலத்தில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த பாஷையை வந்து ஸ்திரீயும் அப்படின்னா லேடிஸோடைய பாஷைன்னு எது சொல்லுவாங்க அப்படின்னா பிராக்ருத். நீங்கள் பிராக்ருத் அப்படின்றது என்னென்னா ஓல்டு இண்டோ ஆரியன் அந்த டைம்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ அப்போ இருக்க லேடிஸ் எல்லாருமே வந்து இந்த லாங்குவேஜ் தான் ஸ்பீக் பண்ணுவாங்க. அந்த லாங்குவேஜ் பேர் என்னென்னா प्राकृत. नेक्स्ट पेज नंबर 101. இந்த ரெண்டு क्वेश्चंसமே உண்டு. छोटा जादूगर कैसी दिखाई पड़ता है? जादूगर அப்படின்னா மந்திரவாதி. ஸோ छोटा जादूगर வந்து எப்படி தெரியுறான், அதாவது எப்படி दिखाई पड़ता है எப்படி தெரியப்படுத்துகிறாங்க அப்படின்னா छोटा जादूगर गंभीर विषाद के साथ धैर्य सहित दिखाई पड़ा है. गंभीरना गंभीरமாக, விஷாத் அப்படின்னா ஒரு ஏக்கத்தோட, அது மட்டும் இல்லாமல் தைரியம். ஸோ ஒரு போல்டு, ஒரு நாஸ்டாலஜி, அதாவது ஒரு ஏக்கம், அதனோடவே இன்னும் தைரியம், த கரேஜ், இந்த மூணுமே ஒன்று, அதாவது இன்க்ளூடிங் சஹித் அப்படின்னா இன்க்ளூட்ஸ். ஸோ இந்த மூணுமே கலந்த மாதிரி அந்த ஜாதுகர் வந்து தெரியப்படுத்துகிறான், அதாவது ஜாதுகரை வந்து தெரியப்படுத்துகிறாங்க. छोटा जादूगर के माँ बाप के बारे में बताइए. ஸோ அவனுடைய அப்பா அம்மா பற்றி சொல்கிறாங்க. छोटा जादूगर के बाप देश के खातिर जेल में था. ஸோ அவங்க அப்பா வந்து அந்த தேசத்துடைய காத்திர் ஜெயிலில் இருக்காங்க. அவங்களோட அம்மா வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க. பிமார் அப்படின்னா உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது. இந்த லெசனில் நீங்கள் ரெண்டு क्वेश्चंसமே படிச்சுக்கோங்க. नेक्स्ट पेज नंबर 106. महादेवी वर्मा ने अपने चांदी का कटोरा किनको भेंट की? மகாதேவி வர்மா வந்து தன்னுடைய அந்த சாந்தி அப்படின்னா என்ன, சில்வர், சாந்தி அப்படின்னா சில்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. கட்டோரா அப்படின்னா கிண்ணம். அந்த வெள்ளி கிண்ணத்தை வந்து யாருக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க? பேட் அப்படின்னா கிஃப்ட். யாருக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க அப்படின்னா மகாத்மா காந்திக்கு. மகாதேவி வர்மானே அப்னே சாந்தி கா கட்டோரா, அந்த வெள்ளி கிண்ணத்தை மகாத்மா காந்தி ஜி கோ பேட் கியா.
மகாத்மா காந்திக்கு வந்து அதை இவங்க கிஃப்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஒரு கொஷின் மட்டும்தான். पेज नंबर 115. छोटी बालिका ने बैलों के प्रति अपना प्रेम किस तरह दिखाया? छोटी बालिका அதாவது ஒரு சின்ன பொண்ணு பைலோங் கி பிரதி அப்னா பிரேம், அதாவது பைலோம் அப்படின்னா வந்து பசுமாடுங்க கிட்ட தன்னோட அன்பை எப்படி காட்டுறா, எந்த விதமாக காட்டுறா அப்படின்னு கேட்டிருக்காங்க. छोटी बालिका भूखे बैलों को हर रोज़ 2 रोटियां खिलाई थी. ஆக்சுவலாக பூகே பைலம் அப்படின்னா பசியுள்ள பசுமாடுகள், ரொம்ப பசியாக இருக்கும்ல, அந்த ஹங்க்ரியாக இருக்க கவுஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே 2 ரொட்டி கொடுப்பாலாம். इस प्रकार वह बैलों के प्रति अपना प्रेम दिखाती है. ஸோ இந்த மாதிரி தான் அந்த பசுமாடுகளுக்கு இவளோட அன்பை காட்டுறா. என்ன பண்ணுறான்னா அந்த பசியுள்ள பசுமாடுகளுக்கு தினமும் 2 ரொட்டியை கொடுக்குறா சாப்பிட. ஸோ இதுதான் லாஸ்ட் கொஷின், பேஜ் நம்பர் 123. लेखक ने अपने फटे पुराने कपड़ों की तलाश क्यों की? இந்த ஆத்தர் வந்து ஏன் வந்து ஃபட்டே அப்படின்னா கிழிஞ்ச, புராணேக் அப்படின்னா பழைய துணி, கிழிஞ்ச பழைய துணியை வந்து ஏன் தேடினார்? தலாஷ் அப்படின்னா சீக்கிங், ஏன் வந்து அவருக்கு அந்த கிழிஞ்ச பழைய துணி தேவைப்பட்டுச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. लेखक को शौक था कि वे खुद साइकिल चलाना सीखकर एक साइकिल ड्राइविंग स्कूल खोले. ஆக்சுவலாக அவருக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்குது, ஷவுக் அப்படின்னா பழக்கம். இதில் ஆத்தருக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்குது, என்ன அப்படின்னா அவரே வந்து சைக்கிள் சலானா சீக்கர், ஆக்சுவலாக அவரே வந்து சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டு ஒரு சைக்கிள் டிரைவிங் ஸ்கூலை ஓப்பன் பண்ணிட்டார். சைக்கிள் சலானா சீக்தே சமய், அந்த சைக்கிள் ஓட்ட கற்றுக்குறாங்கல்ல, அப்போ ஓட்ட கற்றுக்கும் பொழுது பஹன்னே கேலியே, அப்போ போட்டுக்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து சில கிழிஞ்ச பழைய துணிகள் தேவைப்பட்டுச்சு, அவ்வளோதான். இதனால தான் அவர் வந்து கிழிஞ்ச பழைய துணிகளை வந்து கிடைக்குமான்னு சொல்லி தேடுவார். ஸோ இதோட வந்து இந்த 2 மார்க்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகுது. இதுலேயுமே நம்ம நியர்லி 12 கிட்ட பார்த்துருப்போம், நியர்லி 10 to 12 கொஷின்ஸ் பார்த்துருப்போம். நான் இந்த வீடியோவில் சொன்ன 2 மார்க்ஸ் எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. இல்லை ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த 12 கொஷின்ஸ் நல்லா படிங்க, கண்டிப்பாக இதுலேருந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு 5 to 6 கொஷின்ஸ் நிச்சயம் வரும். நல்லா தரவாக படிங்க. நான் கொடுத்த கொஷின்ஸில் நீங்கள் எதுவும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நான் இந்த வீடியோவில் கொடுத்த எல்லா கொஷின்ஸுமே படிச்சிருங்க. கண்டிப்பாக நம்ம நிஃபியோஸ் ஆன்லைன் ஸ்போக்கன் ஹிந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தன்யவாத்.